ஹலோ கிரிப்டோ பார்ட்னர்ஸ், எப்படி இருக்கிறீங்க எல்லாரும்? இந்த ப்ளூ ஏன்னு சொல்ல போகிற ஏர் இருக்குன்னு நாங்கள் ஒரு 1 வீக் முன்னாடி இதை பற்றி சொல்லியிருந்தேன். இது ரிக்வெஸ்ட் ட்விட்டரில் ரிக்வெஸ்ட்டில் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் புதுசாக சில டாஸ்க்கள் ஆட் ஆகிருக்குது. லைக் ட்வீட் பண்ணுறது, ரீட்வீட் பண்ணுறது, போஸ்ட் போடுறது, கமெண்ட் பண்ணுறது, இப்படியான சில டாஸ்க்கள் ஆட் ஆகிருக்குது. ஸோ போயிட்டு ப்ளூ ஏயில் நீங்கள் அந்த டாஸ்க்களை கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ளுங்க. சின்ன கிரெடிட்ஸ் தான், எல்லாமே 1500 கிரெடிட்ஸ் 2000 கிரெடிட்ஸ் அப்படி தந்து கொண்டுருக்காங்க. ஆனால் நாங்கள் குவெஸ்டில் கம்ப்ளீட் பண்ணுறது மூலமாக அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ மிஸ் பண்ணாங்க, நல்ல ஒரு வெரிஃபைடான ஏர் ட்ராப் பார்த்து பண்ணிக்கொள்ளுங்க. அதோட ஒரு டெலிகிராம் போட் ஒன்று கொடுத்துருந்தேன், ஃப்ரீ குவிக் டோன்னு சொல்லி ஒரு டெலிகிராம் போட். நாங்கள் TRX கோயின் ஏர்ன் பண்ணோம். அதே கன்செப்ட் தான், அதே பிளாட்ஃபார்ம் தான் எங்களுக்கு தருது. இந்த யூடியூப் சேனல், வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் சேனல், டெலிகிராம் குரூப்லாம் ஜாயின் பண்ண வேண்டியிருக்கும். ஸ்டார்ட் கொடுத்தப்போ இதெல்லாம் நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டியிருக்கும். அப்புறம் ஓல்ட் ஜாயின் கொடுக்கணும். அப்புறம் ஒரு கேப்ஷா ஒன்று வரும். இந்த கேப்ஷாவை பார்த்து என்ன பண்ணணும், அதுக்கு உங்களுக்கு 0.0001 டோன் தருவாங்க. இது மிகச்சிறிய அளவு தான், ஆனால் நீங்கள் அதை வித்ட்ரா பண்ணிக்க முடியும். அதோடு நீங்கள் ரெஃபர் பண்ணுறது மூலமாக நீங்கள் கனவே ரெஃபர் பண்ண உங்களுடைய இதுகள் வந்து ஒன்றுக்கும் பாருங்கள். என்னுடைய பேலன்ஸை பார்த்துக்கொள்ளுங்க. நான் பேலன்ஸை நான் வித்ட்ரா பண்ண போகிறேன். இதில் இப்போ 0.000 இருக்குது. என்னுடைய வித்ட்ரோவல் பேலன்ஸில் 0.006 இருக்குது. நான் இதை வித்ட்ரா பண்ண போகிறேன். ஸோ வித்ட்ரோ ஆப்ஷனை கொடுக்குறேன். அதை கொடுத்து போட்டு இந்த பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் கூட வெயிட் பண்ணுறேன். 2 மினிட்ஸ் வெயிட் பண்ண பிறகு அப்புறம் இதில் கன்ஃபார்ம் கேட்கும். இதில் கொடுக்குற நேரம், வித்ட்ரோல் கொடுக்குற நேரம் கன்ஃபார்ம் கேட்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி போட்டு உங்களுடைய 4set பேயில் தான் கொடுக்கணும். 4set பே இமெயில் அட்ரஸ் கொடுத்துருப்பீங்க. நீங்கள் ஆல்ரெடி இந்த TRX பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 4set பேயில் கொடுத்துருப்பீங்க. வந்துட்டு பாருங்கள், 0.006 டோன் மிகச்சிறிய அளவு தான். ஆனால் நாங்கள் சில நேரங்களில் ஏர் ட்ராப்ஸ்களுக்கு பாவிக்கலாம். உங்களுடைய கம்யூனிட்டி பெருசாக இருந்தால், நீங்கள் ஷேர் பண்ணக்கூடியவர், ரெஃபர் பண்ணக்கூடியவராக இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஸோ பார்த்து பண்ணிக்கொள்ளுங்க. எல்லாரையும் நான் பண்ண சொல்லல, கட்டாயப்படுத்தன்னு சொல்லலை. போனஸ் டெய்லி போனஸும் நீங்கள் கிளைம் பண்ணிக்கொள்ளலாம். அது மூலமாக கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் ஒரு அளவான குறிப்பிட்ட அளவான டோன் கோயினை நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பண்ணிக்கொள்ளுங்க. இது மைனிங் இல்லை, ஒரு ஃப்ரீ போட் தான், ஃப்ரீ போட் டெலிகிராம் போட் தான் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது இந்த பொண்டெக்ஸ் ஒரு இது ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க. அதை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து இந்த எஸ் கோயின், நோட் கோயினுடைய செகண்ட் வெர்ஷன் கூட சொல்லலாம். அதோடைய சிம்பிள் இருக்குது. அவங்கள்ட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதோட வேர்டஸ் என்று சொல்ல போகிற ஒரு டெலிகிராம் யூஸ் பண்ணி நாங்கள் மைன் பண்ணி கொண்டிருக்கோம். அவங்ககிட்ட இருந்து ஒரு சில அப்டேட்டுகள் வந்திருக்கு. அந்த என்ன அப்டேட்ஸ்ன்னு சொல்லி நாங்கள் டீட்டெயிலாக பார்க்க போகிறதோட இந்த ஓவர் ப்ரோட்டோகால் மைனிங் அப்டேட் இருந்து ஒரு அப்டேட் வந்துருக்கு, பார்க்க போகிறோம். ஓகே, வெல்கம் டு கிரிப்டோ தமிழ் அசிஸ்டன்ஸ் யூடியூப் சேனல். எங்கள் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் லைக் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் டெய்லி நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். லெட்ஸ் மூவ் டு த வீடியோ. ஓவர் ப்ரோட்டோகால் அப்டேட் என்ன? ஹியூமன் வெரிஃபிகேஷன் வில் ஸ்டார்ட் நெக்ஸ்ட் வீக் அண்ட் வில் லாஸ்ட் for 2 weeks. ஹியூமன் வெரிஃபிகேஷன் நடக்க போகுது. நீங்கள் அவதானிச்சிருப்பீங்க. நீங்கள் அந்த ஓவர் ப்ரோட்டோகாலுக்குள்ள போனோடனே இமெயிலில் வெரிஃபை பண்ணுற மாதிரி அடிக்கடி நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து கொண்டிருக்கு. எனக்கும் வந்து ஒன்று இருந்தது. அதை அவாய்ட் பண்ணவே முடியல. போயிட்டு அதை வெரிஃபை வார நேரத்தில் அந்த கோடை செட் பண்ணி அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. வார நேரம்லாம் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதை ஸ்கிப் பண்ணாலும் பரவாயில்ல. அதோட இன்னொரு நெதர்ஸ் NFTன்னு சொல்ல போகிற NFT பர்ச்சேசிங் ஒன்று நடந்து கொண்டிருக்கு. அதை நாங்கள் பை பண்ண தேவையில்லை. அது அதில் பாட்டு இருக்கட்டும், எங்களுக்கு சம்மந்தப்படாத விஷயம். ஆனால் எங்களுக்கு ஏர் ட்ராப்ஸ் வரும். டெய்லி நாங்கள் பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணி கொண்டிருக்கிறோம். சீசன் 1 சீசன் 2 ஏர்ன் பண்ணி கொண்டிருக்கிற அந்த பாயிண்ட்ஸை எங்களுக்கு டோக்கன்ஸாக ஏர் ட்ராப் பண்ணணும்னு சொல்லி அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ ஹியூமன் வெரிஃபிகேஷனும் வருங்காலத்தில் வரலாம். 2 வீக்ஸ் 3 வீக்ஸ்க்குள்ளே வரலாம். திடீர்னு எந்த அப்டேட்டும் வேணால் வரலாம் கிரிப்டோவை பொறுத்த வரைக்கும். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு நாளும் ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கொள்ளுங்க. மினிமம் 5 ட்ரான்சாக்ஷன் தான் பண்ணிக்கொள்ளுங்க. பார்த்து ஒர்க் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்த எஸ் கோயின் என்ன சொல்ல வராங்க? எஸ் கோயினை பற்றி நான் வீடியோ போடையில் ஒரு போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தேன். நோட் கோயின்ற சிம்பிளில் அது பர்பிள் ஆரஞ்சு கலர் சிம்பிள், ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட், இது ஒயிட் கலர் பேக்ரவுண்ட். அதே சிம்பிளில் தான் இருக்குது. அவங்க சொல்கிறாங்க இந்த நோட் கோயின் அந்த லிஸ்டிங்கை பற்றின ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரியை ஷேர் பண்ணி சொல்கிறாங்க. டெலிகிராமை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ நாளும் அது ஒரு மெசேஜிங் டூல். இப்போ அது மணி ஏர்ன் பண்ணுற பிளாட்ஃபார்ம் மாதிரி மாறிக்கொண்டிருக்குது. ஸோ டெலிகிராமில் நோட் கோயினால் ஏர்ன் பண்ணி தர முடியும், பில்லியனஸ் உருவாக்கி தர முடியும்னு சொல்லி அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்த கோயின்ஸ் எல்லாம் வரும். ஸோ வெயிட் பண்ணி கொண்டு வாங்க. எல்லா கோயின்ஸையும் நீங்கள் மைண்ட் பண்ணிக்கொள்ள. உங்களுக்கு அன்றைக்கு எந்த கோயின்ஸ்லாம் தெரியுதோ எல்லா கோயின்ஸையும் டப் பண்ணி ஒர்க் பண்ணுற கோயின்ஸ் எல்லாம் டப் பண்ணி ஏர்ன் பண்ணுற கோயின்ஸ்லாம் ஏர்ன் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட ஒரு விஷயம் கவனிச்சுக்கொள்ளுங்க. நிறைய டெலிகிராம் போட்ஸ்கள் வந்துருக்கு, டெலிகிராம் ஏர் ட்ராப்ஸ்கள் வந்துருக்குது. சிலதுகளும் ஸ்கேம் ஆகிறதுக்கும் ஃபேக் ஆகிற சான்ஸ்கள் இருக்குது. இந்த மைனிங் ஆப்ஸ்கள் மாதிரி தான் வருவாங்க, வந்துட்டு எங்களை வாலெட் கனெக்ட் பண்ண சொல்லுவாங்க. அது பிறகு வாலெட் இருக்கிற கோயின்ஸ்லாம் ஆட்டையை போட்டு போயிடுவாங்க. இப்படி நிறைய ப்ராஜெக்ட்டுகள் ரிப்போர்ட் ஆகிருக்கு. ஸோ கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. வெரிஃபைடானு பார்த்துடுங்க. வெரிஃபைடாக நாங்கள் செக் பண்ண இயலாது. எந்த ஏர் ட்ராப்ஸும் நாங்கள் வெரிஃபைடானு ஸ்டார்டிங்கில் செக் பண்ண இயலாது. ஆனால் நாங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளலாம். நீங்கள் இப்படி கனெக்ட் பண்ணுறதா இருந்தால் ஃப்ரீயாக இருக்கிற ஒரு வாலெட்டை கனெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அசெட் இருக்கிற வாலெட்டை நீங்கள் தயவு செய்து கனெக்ட் பண்ண வேணாம். டோன் கோயின்கள் கணக்கு பேர் இருக்கும். டோன் கோயின் சில கம்யூனிட்டி வச்சுருப்பீங்க. நோட் கோயினில் கிடைச்சது அதில் கவனமாக இருந்து கொள்ளுங்க. அதோட இந்த ஜெஸ் கோயினில் வந்து நீங்கள் டச் பண்ண வேண்டியதான். 24 மணி நேரத்துக்கு வந்து டச் பண்ண காணும். ஒரே டப்பில் 1,72,800 டோக்கன்ஸ் நீங்கள் டப் பண்ண வேண்டி இருக்கும். இவ்வளோத்தையும் நீங்கள் டப் பண்ணி ஏர்ன் பண்ணுறது கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவராவது பிடிக்கும் நினைக்கிறேன். ஸோ பார்த்து டப் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கொள்ளுங்க. வெரி இம்பார்ட்டன்ட் மைனிங். அடுத்தது வேர்டஸ் மைனிங் அப்படின்னா வேர்டஸ் மைனிங் சொல்கிறாங்க. நவ் சப்போர்ட் USDT அண்ட் JUSD டோக்கன்ஸ். அவங்களுடைய இதை இப்போ வாலெட் மாதிரி அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வாலெட்டில் USDT டோக்கன்ஸ், டோன் டோக்கன், JUSD டோக்கன்ஸ் இதெல்லாம் நீங்கள் டிபாசிட் பண்ணி செல் பண்ணி
செல் பண்ண தேவையில்ல, டிபாசிட் பண்ணலாம், வித்ட்ரா பண்ணலாம், அப்படியான ஆப்ஷன்கள் செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், எல்லாமே போர்ட்ஃபோலியோக்கள் எல்லாமே லோட் ஆகி கொண்டு இருக்குது. முதல்ல இவங்களோட வேர்டஸுடைய ஓன் டோக்கன், அப்புறம் டொன் டோக்கன், டெலிகிராமுக்கும் டொன் டோக்கனுக்கும் பெரிய ஒரு சப்போர்ட் இருக்குது. நோட் காயின் வந்தது. நீ எல்லா டெலிகிராம் ஆப்ஸும் எல்லா போட்ஸும் இந்த டொன் காயினில் தான் வரப்போகுது. ஸோ டொன் காயின் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இதில் ப்ரைஸும் வருங்காலத்தில் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ்கள் இருக்குது. அதோட இந்த மிஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ளுங்க. வேர்டஸ் மேனிங்கில் சில மிஷன்ஸ் அடிக்கடி வந்து ஒன்று இல்லை பாருங்கள். டொன் போக்கர்னு சொல்ல போகிற ஒரு ஏர்ட்ராப் வந்துருக்கு. அதை கிளிக் பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க. அது வெரிஃபைட் ஆகிடும். உங்களுக்கு 0.10 வேர்டஸ் டோக்கன் உங்களுக்கு வரும். ஸோ ஒவ்வொரு மணித்தியாலத்துக்கு ஒருக்கா வந்து ஒரு மணித்தியாலத்துக்கு ஒருக்கா வந்து வேர்டஸை கலெக்ட் பண்ணிட்டு வாங்க. நிறைய காயின்ஸை கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். இது வெரிஃபைட் பண்ணப்பட்ட ஏர்ட்ராப். நிறைய பேர் வெரிஃபைட் பண்ணி ஒரு ஜெனிவினான ஒரு ஏர்ட்ராப். ஸோ அதில் ப்ராஜெக்ட்டில் நல்லா இருக்குது. ஸோ மிஸ் பண்ண வேணாம். மிஸ் பண்ணி போட்டு கடைசி நேரத்தில் ப்ரோ என்னால் எடுக்க முடியல, வித்ட்ரா பண்ண முடியல ப்ரோன்னு சொல்லி புலம்பி ஒரு பிரயோசனம் இல்லை. நான் ப்ரோ பண்ண மாதிரி. ஸோ இதில் மிஷன்ஸ் இல்லை கண்ட்ரிஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த கண்ட்ரிஸ்குள்ளே வந்து அந்த ஹாட் வாலெட்டில் ஹாட் வில்லேஜ் மாதிரி தான் எதனா ஆப்ஷன் பார்த்து ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது OKXில் இந்த கிரிப்டோபீடியா வாலெட்டுக்குள்ளே கிரிப்டோபீடியான ஒரு ஆப்ஷன் இருக்குது. டிஸ்கவரில் வந்தீங்களா இருந்தால் அதில் பொண்டெக்ஸ் ஏதோ சொல்லியிருக்கிறாங்க. பொண்டெக்ஸும் OKXும் சேர்ந்து ஒரு லேர்ன் அண்ட் ஏர்ன் ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணி கொண்டிருக்காங்க. அதில் 3 டாஸ்க் பண்ண வேண்டியிருக்குது. இது ஒரு டாஸ்க் தான் எங்களால் பண்ண முடியும். என்னென்னா ஜாயின் பொண்டெக்ஸில் ஜாயின் பண்ணணும், அதோட டவுன்லோட் பண்ணணும். இவங்க OKXுக்குள்ளால் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்குது. நாங்கள் டவுன்லோட் பண்ணி ஒர்க் பண்ணி கொண்டிருக்கோம். அதோட சோஷியல் டாஸ்க்கள் இருக்குது. ட்விட்டரை கனெக்ட் பண்ணணும், ட்விட்டரில் ரீட்வீட் பண்ணணும், அதோட டிஸ்கோர்டில் கனெக்ட் பண்ணணும். இந்த 3 சோஷியல் டாஸ்க்கும் ஒரு இதில் இருக்குது. நான் கம்ப்ளீட்டட் வந்திருக்கு பாருங்கள். இந்த 3 நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். மேலே இருக்கிற டைமே நான் கம்ப்ளீட் பண்ண முடியல. ஏன்னா ஆல்ரெடி நான் வச்சிருக்கிறேன். இவங்களோட லிங்கில் நான் ஜாயின் பண்ணிடலாம். இதுக்குள்ள வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு விடுதில்லை, கொஞ்சம் லோட் ஆகி கொண்டு. ஸோ நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டு வந்துட்டேன். ஏன்னா இப்போ பொண்டெக்ஸில் வந்து இருக்கிற எனக்கு இந்த கொஞ்சம் நம்பிக்கையும் போயிட்டு என்னென்னா அவங்க இந்த ரெஃபரல்ஸ் இன்ஆக்டிவாக இல்லாட்டி ரெஃபரல்ஸ் 3 மிஷன்ஸும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காட்டி எங்களுக்கும் வித்ட்ரோல் தரையிலான்னு சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு நம்பிக்கை இல்லை. என்னுடைய இந்த கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ண 2 வருஷம் ஏர்ன் பண்ண இந்த 571 பாயிண்ட்ஸும் இல்லாமல் போயிடும் நினைக்கிறேன். 12 பேரில் 2 பேர் தான் ஆக்டிவாக இருக்காங்க. சில பேர் இருக்காங்களோ தெரியல, கிரிப்டோவில் இருக்கிறாங்களோ தெரியல, ஆக்டிவாக இருக்காங்க. ஸோ எனக்கு இந்த ஏர்ட்ராப் எனக்கு கிடைக்க போகிறதில்ல. அப்படி நீங்கள் ஒரு ஆக்டிவான ஒரு யூஸராக இருந்தால் அவங்களை ரெஃபர் பண்ணுறவங்களுக்கு நஷ்டத்தை தேடித்தராமல் அவரோட கஷ்டப்பட்ட ஒர்க்குக்கு ஹார்ட் ஒர்க்குக்கு நீங்கள் ஒரு வேலை இல்லாமல் பண்ணாமல் நீங்கள் இந்த டாஸ்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. புல்லட் கனெக்ட் பண்ணணும், போர்ட்ஃபோலியோ ஆட் பண்ணணும், பட் ரெஸ்யூம் சப்மிட் பண்ணணும். டெய்லி இன்ஆக்டிவாக இருக்காமல் ஆக்டிவாக இருந்து கொள்ளணும். 20 பாயிண்ட்ஸ் மட்டும் மினிமம் இருந்தாலே காணும். ஸோ நீங்கள் யார் லிங்கில் ஜாயின் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, ஆக்டிவாக இருந்து கொள்ளுங்க. சின்ன டாஸ்க்கள் பண்ணிக்கொள்ளுங்க. போய்ட்டு நீங்களே பார்த்து பண்ணிக்கொள்ளலாம். வீடியோஸ்லாம் யூடியூப்ஸில் குவிஞ்சு போய் கிடக்கு போய் பார்த்து பண்ணிக்கொள்ளுங்க. நல்ல ஒரு ஏர்ட்ராப். எனக்கு தான் இது மிஸ் ஆக போகுது, நீங்களாவது பார்த்து பண்ணிக்கொள்ளுங்க. தொடர்ந்து வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். கீப் சப்போர்ட்டிங். ஓகே, பாய், தேங்க்யூ.